முதுகுத்தண்டு நேரா இருந்தாவே நமக்கு உடம்புல பல பிரச்சனைகளை சரி செய்த முடியும். நம்ம மொத்த உடம்புக்கும் முதுகுத்தண்டு தான் ஆதாரமாகவே இருக்கு. நம்மளோட வேல் தந்தரா அப்படிங்கிற புத்தகத்திலையும் கூட முருகனின் வேலையும் முதுகுத்தண்டையும் ஆராய்ச்சி செய்து ஒரு பதிவையும் கூட அந்த புத்தகத்துல பதிவு செஞ்சிருப்போம். இந்த முதுகுத்தண்டை நீங்க பெயின் இல்லாமல் வச்சுக்கணும். அந்த முதுகுத்தண்டுல நிறைய பேருக்கு முதுகு வலிக்குது அப்படின்னு சொல்லும் போது அது உடம்புல வேற ஒரு உறுப்புகளோட வலி அப்படிங்கிறதோட பிரதிபலிப்பு தான் முதுகுத்தண்டுல இருக்கிறது. இந்த முதுகுத்தண்டுக்கு ஒரு சின்ன எளிய சேர்ல உட்கார்ந்துட்டு செய்யக்கூடிய ஒரு ஆசனத்தை, ஒரு எக்ஸசைஸை இன்னைக்கு உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கேன். இதை நிறைய பேர் இப்ப அதிகமா நிமிர்ந்த நடை நடக்கிறதே இல்லை. எப்ப பார்த்தாலும் கூனோட தான் நடப்பாங்க. இப்படி கூனோட நடந்தாவே ஒரு கவலையோட தான் இருப்பாங்க. படத்திலேயே பாருங்க, தோல்வியானவங்க இப்படித்தான் இருப்பாங்க. கிரிக்கெட்ல டக் அவுட் ஆனவனும் அந்த வாத்து எப்படி நடக்கும், இப்படித்தான் நடக்கும். ஸோ இந்த கூனான நடைக்கு காரணமே மன வருத்தத்தில் இருக்கிறாங்க, கவலையில் இருக்கிறாங்க, தோல்வியில் இருக்கிறாங்க அப்படிங்கிற அர்த்தத்தை தான் அது பிரதிபலிக்கும். ஸோ முதுகுத்தண்டு நேரா இருந்தாவே சுவாசம் நல்லா இருக்கும், ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும், சிந்தனை நல்லா இருக்கும். அதனாலதான் நம்ம மகாகவி பாரதியாரே என்ன சொன்னாரு, நேர்வட பேசு நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை அப்படின்னு சொன்னாரு. பார்வை நேரா இருக்கணும்னா முதுகுத்தண்டு நேரா இருக்கணும். ஸோ முதுகுத்தண்டு நேரடியா வச்சு உட்கார்ந்து நேரா வச்சு உட்கார்ந்தாவே ஒரு அட்ராக்ஷன் தெரியும். நீங்க சேர்ல இப்ப உட்கார்ந்துருக்கீங்க, நான் சொன்ன உடனே இப்படி எந்திரிங்க அப்படின்னு எந்திரிச்சாலும் சரி, உட்கார்ந்தாலும் சரி, நிமிர்ந்து உட்கார்ந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில கொஞ்சம் உயர முடியும். புரிஞ்சுதுங்களா? வாழ்க்கையில உயர்வதற்கு முதுகுத்தண்டு ரொம்ப முக்கியம். அது செல்வ செழிப்பான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஆரோக்கிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அதற்கு செய்ய வேண்டிய ஒரு எளிய சேர் எக்ஸசைஸை தான் உங்களுக்காக சொல்ல இருக்கேன். நீங்க ரெகுலரா உட்காந்துருக்கக்கூடிய சேர்ல முதல்ல ஃபுல்லா கையை இப்படி கொண்டு போயிருங்க. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 எந்த அளவுக்கு பின்னாடி போக முடியுமோ போங்க. நம்பர் 4, நம்பர் 5 எந்த அளவுக்கு பின்னாடி போக முடியுமோ போங்க. நம்பர் 6 இப்படி வச்சுக்கிட்டு மறுபடியும் இப்படி போய் மொத்தமா எவ்வளவு குமிய முடியுமோ குமிஞ்சு மேல வாங்க. அதுக்கப்புறம் அப்படி இந்த சைட்ல அவ்வளவுதாங்க. நியர்பை ஒரு 8 ஸ்டெப்புங்க. இந்த 8 ஸ்டெப் என்ன பண்ணும், உங்க முதுகுத்தண்டை சுத்தும், பிழியும், எனர்ஜியை கொடுக்கும், அதுல இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தை சீராக்கும். அது பண்ணும்போது சுவாசமும் சீராகும். ஸோ இந்த பயிற்சியை நீங்க நாளை முயற்சி பண்ணி பார்த்துட்டு உங்களோட அனுபவத்தை இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நாளை இன்னும் ஒரு அற்புதமான ரகசியத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நல்லதையே சிந்தித்து காத்திருங்கள். ஏனென்றால் நல்லதை சிந்திப்பவர்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும்.